ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2023 ரிலீஸ் ஆன நாடு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீட் ரோலில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன், மகிமா நம்பியார், ஆர்.எஸ். சிவாஜி, சிங்கம்புலி இவங்கெல்லாம் இந்த படத்தில் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு மலைவாழ் கிராமத்தை காட்டுறாங்க. அந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் இருந்தும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த டாக்டரும் வராமல் இருக்காங்க. அதனால அந்த ஊரில் பல உயிர் போகுது. அதே நேரத்தில் நம்ம தர்ஷனோட தங்கச்சி தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு அந்த ஊரில் இருந்து நாமக்கல் ஜிஹெச் கூப்பிட்டு வரக்குள்ள அவங்க செத்து போயிடுறாங்க. அதனால எப்படியாவது அந்த ஊருக்கு ஒரு டாக்டரை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸை வழிமறித்து அந்த பொண்ணோட பாடியை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. அதனால அந்த ஊர் கலெக்டர் எப்படியாவது நான் இந்த ஊருக்கு டாக்டரை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. கடைசியில் நம்ம ஹீரோயினான மகிமா நம்பியார் அந்த ஊருக்கு வராங்க. அதே நேரத்தில் அந்த ஊரில் அந்த டாக்டர் ஒரு வாரம் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கலெக்டர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால அந்த டாக்டரை எப்படியாவது இங்கேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பண்ணுற செயல். கடைசியில் மகிமா நம்பியார் இந்த ஊரில் இருந்தாங்களா, இந்த ஊரில் இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்துச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. மாரியா நடித்த நம்ம தர்ஷனோட ரோல் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மலைவாழ் கிராமத்தில் எப்படிலாம் மலைவாழ் கிராமத்தில் இருக்க மக்கள் வாழ்கிறாங்களோ அதே மாதிரியே நம்ம தர்ஷனும் நடித்து கொடுத்த விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் டாக்டராக வந்த மகிமா நம்பியாரும் அவங்களோட ஆக்டிங்கை ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்.எஸ். சிவாஜியோட அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் நம்ம சிங்கம்புலியை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா அவரோட ரோலு ஒரு முக்கியமான ரோலு. அவரோட ரோலை படத்துக்கு பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட காமெடி போர்ஷனாக இருக்கட்டும், எமோஷன் போர்ஷனாக இருக்கட்டும், அவர் பண்ண ஹியூமர் சீன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் நடித்த மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை கொண்டு போன விதம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபர் அதே மாதிரி தான் ஒரு மலைவாழ் கிராமத்தை எப்படியெல்லாம் காட்டணுமோ அதை காட்டினதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா விறுவிறுப்பாக போகும். எந்த இடத்துலையுமே நம்ம லேகுன்னு ஃபீல் பண்ண முடியாது. காமெடி போர்ஷனாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த படத்தில் உண்மையிலே வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் சில சீன்லாம் உண்மையிலேயே என்னடா அது இப்படிலாம் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு காட்டின விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு சீன் என்னென்னா நம்ம கலெக்டரை அந்த போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீன் டைலாக் சொல்லுவாப்புல, இப்போலாம் யார் டாக்டருக்கு படித்து சேவை செய்கிறா, எல்லாம் படிப்புக்கு போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க, உங்கள் கிராமத்துக்கு யார் வருவா அப்படின்னு அவன் அந்த பேசுகிற சீனாக இருக்கட்டும், உண்மையிலேயே இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை காமிச்சதும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டாக்டருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த டாக்டருக்கு ஃபங்க்ஷனுக்கு போக பிடிக்கும் அப்படின்னு தெரிய வந்ததுனால அவங்க அங்கே ஒரு கல்யாணத்தையே நடத்துவாங்க. அதை காமிச்சதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் டாக்டருக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்ம தர்ஷன் அதுக்காண்டி என்னென்ன எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டாக்டருக்கு ஒரு டீ பிடிக்கும்னு ஒரு டீ கடையவே மலைக்கு ஓரத்தில் செஞ்ச சீனை அதை கடைசியில் அவங்க காமிச்சதும் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம ஆர்.எஸ். சிவாஜியும் மகிமா நம்பியாரும் ஒரு பேசுகிற சீனை உண்மையிலே இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனை சொல்லணும். ஏன்னா அதனால தான் நம்ம மகிமா நம்பியார் இந்த ஊரை விட்டு போகாமே இருப்பாங்க. இந்த படத்தில் கடைசியில் என் கிரெடிட்ஸில் சில நியூஸ்லாம் காமிச்சு இன்னமும் இப்படி விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில நியூஸ்லாம் காட்டின விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதை நம்ம டைரக்டர் கடைசியில் காமிச்ச விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த நாடு படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த அடல்ட் கண்டென்ட் சீனும் இந்த படத்தில் இருக்காது. தாராளமாக வீக்கெண்டில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.